இடத்தை பொறுத்தவரை அகத்திய மாமுனிவர் தீர்த்தமாடிய ஒரு புனிதமான தலம் என்று சொல்லப்படுது. சமையல் நடந்து கொண்டிருக்கு இந்த பகுதியில். காலமை சாப்பாடா மதிய சாப்பாடா? இப்படி கிராமத்துவமாக இருக்குது தானே, இதனால என்ன இந்த உறவுகளுக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை நாங்கள் இதில் கழிக்கிறதுக்காண்டி தான் அவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கணும்னு சொல்லி ஆத்திய முனிவரோடு தொடர்பட்டதாக இந்த இடம் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. நான் இது பாரம்பரியமான ஒரு தீர்த்தவங்களுக்கு. நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 5:16 காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் தீமிதிப்பு இடம்பெறுமாம். அந்த தீமிதிப்புக்காக நெருப்பு தணலை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவரவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த பஜனை பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கங்கைக்கரை தீர்த்தத்தில் நிற்கிறோம். அதோட இந்த காலையில் இந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டலாம் இருக்கேன். நிறைய பக்தர்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி தான், இங்கே தான் கங்கையில் நீராடிட்டு அதுக்கு பிறகு இந்த பகுதியால் ஆலயங்களுக்கு போகிறாங்க. மேலே என்ன சொல்லணும்னா நிறைய பக்தர்கள் குடும்பங்களாக நேற்று இந்த பகுதியில் தங்கியிருந்தவங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அன்னதானம் கொடுப்பாங்களாம். அதனால் உணவு பிரச்சனைலாம் இருக்காது. அதோட ஆலயத்துக்கு இங்கே வருகை தரவங்க ஒவ்வொருத்தரும் சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த டீ பிளேனி அதெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. அடுப்பு புகைக்குது பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி அவங்கள குடும்பங்களாக வரவங்க செய்து கொள்வாங்க. இனிமேல் நாங்கள் ஆலயத்தை பகுதியை போய் பார்ப்போம் காலையில். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் நாங்கள் இங்கே கங்கைக்கரையில் நிற்கும்போது தீமிதிப்பு இடம்பெற்று முடிஞ்சிட்டு தீமிதிப்பை காட்டையில் அது என்ன காரணம்னு சொன்னால் அது வைலண்ட் கண்டென்ட் வந்துடும். வைலண்ட் கண்டென்ட் ஏதாவது ஒன்று அடிப்பாங்க யூடியூப்பால். ஸோ அதனால நான் உங்களுக்கு அதை காட்டல. நாங்கள் கோயிலுக்கு முன்பகுதியில் நிற்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி அமாவாசை அந்த பிதிர்கடன் அந்த இதுக்காக தெப்ப போகிறதுக்காக ஒவ்வொருத்தராக இதில் அமர்ந்துருக்கிறாங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு இந்த பகுதியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு அங்கால முன்பகுதியிலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். அதோட தீ மிதித்த இடம் அதையும் காட்டினா நல்லா இருக்கும். ஏன்னா தீ மிதிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த அதில் தான் தீ மிதித்தவங்க. ஏன் இந்த பிதிர்கடன் அந்த தெப்பை அந்த இது போடுறது கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த கங்கை கரையில் இருக்கிற இந்த ஆலய இதுக்கு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி அமாவாசை வருஷத்தில் ஒரு நாள் இடம்பெற தீர்த்த உற்சவத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஆடி அமாவாசைன்னா முதலாவது என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தந்தையை இழந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு கடமையாக இதை செய்யக்கூடிய ஒரு விரதம் தான் இது. அதுக்கு இந்த தீர்த்த கரை மிகவும் சிறப்புடையதாக காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தவங்க. இரவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மழையெல்லாம் பெய்தது. அந்த காணொலி இதற்கு முதல் காணொலியாக வந்திருக்கும். நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். அதோட அதற்கு முதல் காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதிக்கு எப்படி வாருது அப்படிங்கிற பற்றின ஒரு விளக்கமும் நான் கொடுத்துருப்பேன். அதனால் இந்த 2 காணொலியை மறக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் தெப்பை கொடுக்குறாங்க பாருங்கள் ஐயாவால். ஸோ அங்கே தெப்பையெல்லாம் கொடுத்து அதுக்கு இதெல்லாம் செய்திருக்காங்க. எனக்கு தெரியலை என்னன்னு சொல்லி. நாங்கள் இனிமேல் இந்த கடையில் இந்த பகுதியெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படி நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. காலையிலேயே பார்த்தாலே மக்கள் நடமாட்டம் தான். நிறைய பேர் கடைகளில் சிற்றுண்டி உணவுகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டுருக்காங்க. சரி, இனிமேல் இப்போ பாருங்கள் கடைகளில் மக்கள் கூட்டத்தை. கைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காலையில் நேரம் சரியாக 7:18. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் இங்கே வந்திருக்க பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் தங்க குடும்பங்களுக்கு ஏற்ற வகையில் சமைச்சு கொள்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு பானையில் சமையல் நடக்குது. ஸோ இப்படி தான் நிறைய பேர் சமைப்பாங்க. இது காலை பொழுது அப்படியே நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். அங்கே சோயா மீட்லாம் போட்டு பெரிய பெரிய இங்கே பாருங்க. இப்படி பல இடங்களில் நிறைய பேர் சமைச்சு கொண்டிருக்கிறாங்க. திருப்பச்சின்னகாலே நவஞானகாலே நவரதேவரா பிரகுதிராம் பிரகுதிராம் ஓம் போர் முகச்சகாரச்சம் ஜோராம் பிரமதேகாரம் ஜக்னாஜகாரம் ஜக்னபதே தைவேரத்துரத்னஹாதத்தன மானஜேப்ரஹா உத்தம் திகானி வேதகம் சன்னோத்ததேபதே தன் சதுஸ்வதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திகே இது ஜபம் சமர்ப்பயாமி.
இங்கே காலையில் நேரத்துக்கு இந்த பகுதிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அன்னதான வசதி வந்து இருக்கும். அது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தோட பகுதி பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து ஆலயத்துக்கு முன்பகுதியில் வலதுபுறத்து மூலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அன்னதான மடமும், அதே மாதிரி இந்த ஆலயத்தோட பின்பகுதியில் வலதுபுற மூலையிலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அன்னதான மடம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காரியாலயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அன்னதான பாசல்களாக பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வர பக்தர்கள் வந்து வழங்குவாங்க. நீங்கள் எங்கேயும் வந்து அன்னதான பாசல்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து யாரும் இங்கே புதிதாக வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உணவு தேவைக்காக பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சில அன்னதான இடங்கள் வந்து நீங்கள் வந்து குடும்பமாக வந்தாலும் சரி, இல்லைனா தனிநபராக வந்தாலும் சரி, இங்கே வந்து நீங்கள் உணவுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் தனியாக தான் சாப்பிட போகிறேன்னு சொன்னால் இங்கே நிறைய கடைகளும் இருக்குது. நீங்கள் அந்த கடைகளில் போய் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அதனால் நீங்கள் அதை பற்றின யோசனையும் தேவையில்லை. அதாவது சாப்பாடு பற்றின கவலை நீங்கள் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த அன்னதானங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தீர்த்த உற்சவம் வந்து நிறைவு பெற்ற பிறகு தான் பார்த்திங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்களாம். அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு வெயிட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு அவசரமாக பசிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தர்ப்பணம் செய்கிறாங்க, இந்த இது இருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கன்னி பெண்களை கொண்டு இந்த உடல் உலக்கை பயன்படுத்தி இந்த நவதானியம் போடுவாங்க. அதில் என்ன இருக்குது அரிசி, அந்த ஒரு சில தானியங்களை போட்டு என்ன செய்வாங்கன்னா சுண்ணம் அப்படின்னு சொல்கிற ஒரு இதை வந்து இருக்கிறாங்களாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து இது வளமையாக இடம்பெற நிகழ்வு இது. அதோட இதற்கு பின்புலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பாடல் ஒன்று படிக்கிறாங்க. அந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும், கன்னி பெண்கள் கொண்டு தான் இதை வந்து இடிப்பாங்க. அதனால தான் இந்த சிறு சிறு பிள்ளைகள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கங்களை வந்து இடிக்கிறாங்க. அதோட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த நிகழ்வை. அதே இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களும் பார்த்தீங்கன்னா இலங்கை திருவண்ணாமலையில் பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. அங்கே வந்து அந்த கன்னி பெண்கள் அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிற நேரம் இந்த காரியாலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூல் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு வருகை தராக்கள் வந்து நூல் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிண்டம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கரைக்கிறாங்களாம். மதத்தை நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், பார்க்க போய் கொண்டிருக்கோம். அப்படி தானே பிண்டம் தானே கரைக்கிறாங்க. அது என்னது அந்த பிண்டம் அப்படிங்கிறது? அந்த இது கரைச்சி பிறகு தான் நீர் ஆடுவாங்கண்ணே. இதுக்கு பிறகு நோமலாகவும் யாரும் குளிக்கக்கூடாதுண்ணே பிண்டம் கரைச்ச பிறகு. இதான் வந்து கங்கை ஆற்றங்கரை பாருங்கள். மகாவலி கங்கை ஆற்றோட ஒரு கிளை, இலங்கையில் மிகவும் நீளமான ஆறு. அந்த ஆற்றங்கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிண்டம் கரைக்கிற நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு ஆடி அமாவாசை பொறுத்து. உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் குறைவாக இருக்கும். என்ன காரணம்னா சூரியன் வந்து பின்பகுதியில் இருக்கிறதால எல்லோரும் முன்பகுதியில் அமர்ந்திருந்து கரைக்க போகிறாங்க. இதுதான் வந்து பிண்டம் என்று சொல்கிறது. இதில் இது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பித்ரு மோட்சத்துக்காக எங்களோட கையாலேயே அரிசிமா, எள்ளு, சர்க்கரை, தேன், நல்லெண்ணெய் கொண்டு எங்களுக்காக பிடிச்சு கொள்ற ஒரு பிண்டம். இதுல எள்ளும் இருக்குது. வந்துட்டு இந்த பிண்டத்தை கொண்டு வந்து அங்கே வந்துட்டு தர்ப்பணம் செய்து கங்கையில கரைச்சி விட்ட அப்புறம் எள்ளும் கரைச்சி விடும். இது பேர் பிண்டம் என்ன? பிண்டம். சரி, இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து இதை கரைக்கிறதாக வந்து தர்ப்பணம் செய்யும். சரி சரி சரி, ரொம்ப நன்றி. இதில் பக்கம் பார்ப்போம். சரி, இப்படி ஒவ்வொருத்தராக வந்து போனாங்க பாருங்க. இல்லை வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க என்ன தீர்த்தம் வந்து என்ன சிறப்பு? இதில் நாங்கள் வருடம் நாங்கள் சிறப்பாக தான் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது பாரம்பரியமான ஒரு தீர்த்தம் எங்களுக்கு.
இந்த தீர்த்தத்துக்கு என்ன ஒரு வரலாறு, என்ன காரணத்துக்காக தொடர்ச்சியாக செய்து கொண்டு இது எங்களோட இறந்த தாயப்பன்ற இதை கொண்டு நாங்கள் இதில் வந்து கழிக்கிறதுக்காண்டி தான் அவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் அந்த கிரியை செய்கிறது தான் அந்த இதெல்லாம் வேண்டிட்டு நாங்கள் நிற்கிறோம். இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த பகுதியில் வந்து செய்து கொண்டு இது நாங்கள் வந்து காலகாலமாக கூடிய வருஷமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு பழகும் அந்த இடம் கோணசிறதிலிருந்து அத்தியாரத்திலிருந்து இங்கே வந்து கொண்டு இருக்கு. உங்களோட பேர் என்ன? புண்ணியமூர்த்தி. எங்கேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் லிங்கபுரத்துலேருந்து வந்திருக்கோம். லிங்கபுரம். ஓ சரி, எத்தனை பேர்? நாங்கள் வந்து ஒரு 6 பேர் வந்திருக்கோம். எப்போ வந்து நீங்கள்? நாங்கள் நேற்று வந்துட்டோம். மலைக்கு முதல் வந்துட்டோம். ஓ ஆமாம். தங்கி நிற்கிறீங்க? ஓ தங்கி தான் நிற்கிறோம். சரி, நாங்கள் சரி, ஓகே, நன்றி. இந்த இடத்தை பொறுத்தவரை அகத்திய மாமுனிவர் தீர்த்தமாடிய ஒரு புனிதமான தலம் என்று சொல்லப்படுது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு புனிதமான பல இடங்களில் தீர்த்தம் ஆடினாலும் இது ஒரு புனிதமான இடமாக கருதப்படுது. இன்றைக்கு வரை இந்த அகத்திய முனிவரோடு தொடர்பட்டதாக இந்த இடம் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு இதில் ஏராளமான தந்தையர்கள் நினைத்து மூத்தோரை எதிர்கடன் செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியில் எந்தெந்த இடங்கள்ல இருந்து மக்களை கூடுதலாக வருகிறது? மக்களை பொறுத்தவரை மூதூர், இங்கே மட்டக்களப்பு, வெளிநாட்டிலேயும் இருந்து வந்திருக்கிறாங்க. புலம்பெயர் தமிழர்களும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வந்து தங்களுடைய தந்தையருக்குரிய கடமைகளை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இதே மாதிரி வேறு என்னென்ன இடங்கள் இதுக்கு அருகாமையில் இருக்குது திருவண்ணாமலை சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க? ஆலங்கனியில் ஒரு இடம் இருக்குது. ஆலங்கனியை விட்டால் இது ஒரு பெரிய ஒரு இடம். இதான் பிரதானமான இடம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு புனிதமான ஒரு இடம்னு சொல்லி இந்த மகாபலியோட தொடர்பட்டது. அது ஒரு விசேடமானது. இப்போ இந்த தீர்த்தக்கரைக்கு வந்து புதிதாக யாராவது வராங்கன்னு சொன்னால் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் செய்யணும்னா, இந்த இடமே பெரிதாக நிறைய பேர் தெரியுதில்லை. இப்போ இதை வெளிக்கொண்டு வந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சில கடமைகள், ஒரு சில முக்கியமான சில விடயங்களை வந்து கடைபிடிக்க வேண்டியிருக்காங்க. இந்த இதுக்குரிய சகல வசதிகளும் செய்திருக்கலாம். கோயில் நிர்வாகம் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். இப்போ தெரியாதாக்கள் வந்தாலும் அதுக்குரிய வழிகாட்டலும் இங்கே இருக்குது, நிறைய இருக்குது. சரி, ரொம்ப நன்றி. நன்றி. என்னால் இந்த பகுதியில் முடிஞ்ச வரலாறை வந்து திரட்டியிருக்கேன். அதாவது இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு இதை பற்றின ஒரு முழுமையான ஒரு காணொலி, அதாவது வரலாற்று ஆவணங்களுடைய ஒரு முழுமையான காணொலி வந்து கூடிய விரைவில் நான் பதிவேற்றுவேன். ஏன்னா இந்த இடத்துக்கு நானே முதல் தடவையாக வந்ததால் எனக்கு இங்கே மக்களுடைய கலந்து முதலாக பேசி அதுக்கான பல தகவல்களை திரட்டினவரை தான் என்னால் சொல்ல முடியும். அதனால் என்னால் முடிஞ்ச தகவல்களை நான் திரட்டி சொல்லியிருக்கேன். இனிமேல் இந்த பகுதியில் என்னென்ன சிறப்பான இடங்கள்லாம், அதாவது விடயங்கள்லாம் இடம்பெறுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ காலில் மறக்காமல் தொடர்ச்சியை பாருங்கள். அதில் வந்து நிறைய மக்கள் இருக்கிறதால ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பிண்டங்களை கரைக்கிறதால கொஞ்சம் தாமதமாகி கொண்டிருக்கு. சமையல் நடந்து கொண்டிருக்கு இந்த பகுதியில். காலமை சாப்பாடா மதிய சாப்பாடா? மதியம். என்னென்ன சமையல் நடக்குது? கோவா சுண்டல், முருங்கைக்காய் குழம்பு, கடலையும் கத்திரிக்காயும் குழம்பு, பூசணிக்காய் வெள்ளக்கறி, இப்போ எல்லா பொருட்களும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அங்கேருந்து? இங்கே எப்போ வந்தீங்க? இங்கே நாங்கள் வந்துட்டு 4 நாள். இந்த கொட்டியில் பார்க்க உங்களுக்கு விலங்கு கூடாரத்தை நேரத்துக்கே வந்து போட்டிருக்கீங்க. நான் காட்டுத்தடியை வெட்டி கொட்டில் 3 கிழமைக்கு முதலே போட்டுட்டீங்களா? அப்போ இன்றைக்கு சமையல் பிரமாதமாக இருக்குமாண்ணே, பலதரப்பட்ட. அது சரி, அதுவும் பாருங்க, இங்கே சமையல் வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. எத்தனை பேர் வந்திருப்பீங்க குடும்பமா? அப்படி மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 20 பேர் இருக்கீங்க இந்த கூடாரத்தில். சரி, இப்போ இந்த ஆலயங்கள் வந்து இப்படி கிராமத்துவமாக இருக்குது தானே, இதனால என்ன இந்த உறவுகளுக்குள்ள வந்து என்ன ஒரு ஒற்றுமை உண்டாகுது தானே? சரி சரி, அதுதான் அது சரி, உண்மைதானே, பழகுறோம். அது சரி, எப்படியோ உறவு தான். சரி அம்மா, நன்றி. பார்த்தீங்க சொன்னால் ஆரம்ப காலத்திலிருந்து இப்படி தான் என்ன சொல்கிற உறவுகளை வந்து இணைக்கிறதுக்காக தான் வந்து ஆலயங்களில் வந்து இவ்வாறான நிகழ்வுலாம் அதிக அளவில் அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இனிமேலும் வந்து தொடர்ச்சி இடம்பெறுங்கிறத வந்து நம்ம இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 10-11 இந்த பகுதியில் பார்த்திங்க சொன்னால் மக்களும் அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்க கலை தொகுதியிலையும் நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்ததாக பார்த்திங்க சொன்னால் நாங்கள் வந்து தீர்த்தக்கரையை போய் பார்க்கலாம். தீர்த்தக்கரையில் பார்த்திங்க சொன்னால் சுவாமி தீர்த்தமாற நேரம் பார்த்திங்க சொன்னால் சரியாக 11 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில். ஸோ அதனால் நாங்கள் வந்து இனிமேல் தீர்த்தக்கரையில் எப்படி சுவாமிகள் ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அப்படியே போய் பார்க்கலாம்.
எங்களோட அப்போனன்ட். ஆதிவுரை சூடுகின்ற வித்தானந்தி பரிதறி தேவருக்காய் அவயம் நீந்தாய். நான் இன்னத்துக்கு வந்து உள்ளே நின்று வீடியோ எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து தீர்த்த தண்ணிகள் தெளிக்கிறாங்க. அந்த தீர்த்த தண்ணிகள் தெளிக்கிறது வந்து அந்த விரதம் வந்து அனுஷ்டித்து அந்த தீர்த்தத்தில் நீராடக்கூடிய, அதாவது ஆடி அமாவாசைக்கு நீராடக்கூடியவர்கள் வந்து இருக்கிறதால அந்த தீர்த்தமத்து நான் வந்து உள்ளே புகுந்து வீடியோ எடுக்கல. உங்களுக்கு தெரியும், தகப்பனார் இல்லாத ஆக்கள் தான் இந்த தீர்த்தம்லாம் வந்து ஆடுவாங்க. அதே மாதிரி அதனால இப்போ நான் வந்து இந்த பகுதிக்குள்ளால் நான் வந்து போய் உங்களுக்கு வீடியோ கால் எடுக்கலை. அடியார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தீர்த்தக்கரை ஆடுறதுக்காக இந்த புனிதமான கங்கை ஆற்றுக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்காங்க. அதோட இந்தியா பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான மக்கள் வந்து இந்த பகுதியில் நிற்கிறாங்க. அதாவது இனிமேல் வந்து தீர்த்த வச்சவங்க வந்து இடம்பெற போகுது. அது மட்டும் இல்லாமல் அதான் அந்த காரணத்துக்காக தான் உள்ளே போய் வந்து வீடியோ கால் எடுக்க முடியலை. அதனால் இதற்கு முன்பு ஒரு சில பகுதியில் வந்து நான் காட்டியிருப்பேன். இனிமேல் தொடர்ந்து வந்து இந்த நீராடக்கூடிய முறைகள் என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் அதையும் பார்த்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் தீர்த்த மாட வலிக்கிட்டாங்க.
வந்துட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பக்தர்கள் குங்குமம் விமூதி எல்லாமே வந்து எடுத்துக்கொள்கிறாங்க. நாங்கள் இனிமேல் அப்படியே சாமியை பார்த்து பூசையெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் இப்போ வருகை தந்துட்டு இருக்காங்க தானே. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதானம் வாங்குறதுக்காக தூரத்துலேருந்து வர பக்தர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் நான் அப்படியே சொல்லியிருப்பேன் அன்னதானங்கள் எங்கெங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த இடங்களில் நீங்கள் வந்து அன்னதானங்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வருகை தந்து சமைக்கிற அடியார்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தில் காரியாலயம் இருக்குது தானே, அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்சல்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கேயும் போய் வாங்கிக் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த அடியார்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்சல்களை கட்டி வார பக்தர்களை கொடுத்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் அங்கேயும் வந்து பார்சல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் இங்கே நீங்கள் வந்த பிறகு உணவுக்கான அந்த தட்டுப்பாடு, உணவுக்கான அந்த இதெல்லாமே வந்து பயப்பட தேவையில்லை. எல்லா இடத்துலையும் உணவுகளுங்கிறது வந்து சாதாரணமாக கிடைக்கும். அதனால் வந்து இப்போயும் இந்த பார்க்கலாம். நீங்கள் இந்த பகுதியில் வந்து வார பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் கையில் பார்த்தீங்கன்னா அன்னதான பார்சல் கூட வெளியேறதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் ரொம்ப சிரமம் இல்லாமல் இலகு அன்னதானத்தை வாங்கி கொண்டு போகலாம். பாருங்கள், தொடர்ந்து வந்து மக்கள் வெளியேறும் இது சிறு சிறு விழா இயந்திரங்கள்ல. சரி, இப்போ பார்த்தீங்க சொன்னால் மாட்டு வண்டியில் வந்து போகிறாங்க. பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி. இந்த திருவிழாவோட இறுதி கட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தடிகள் இருக்குது தானே, இதெல்லாம் கூடாரங்கள் போட்டது. நாங்கள் இப்போ வந்து புறப்பட்டுட்டோம். இதுக்கு அடுத்ததான் நாங்கள் போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அகத்தியர் கோயில். இலங்கையில் அகஸ்தியர் வாழ்ந்ததாக கருதப்படுற இடமும் அதோடைய வரலாற்று தொன்மையான பல ஆதாரங்களுடைய இடத்தையும் தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து அகத்திய ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற அகஸ்தியருடைய கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தாலே தெரியும், அவங்களுக்கு நிறைய பக்தர்கள் இந்த பகுதியில் வந்து நிற்கிறாங்க. நான் சொல்லியிருப்பேன், நான் இந்த கோயிலுக்கு போகும்போது காட்டிட்டு போயிருப்பேன். இப்போ வரும்போது இந்த கோயிலில் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். நிறைய பக்தர்கள் நிற்கிறாங்க. முன்னூறு குளம் போல் தாமரம் அகத்திய ஸ்தாபனம் கோயிலோட முன்பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. உள்ள போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் அங்கே போயிட்டு நேரத்துக்கு இங்கே வந்து இங்கேயும் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இங்கே ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்காங்க. கார்ப்பரேட் கிளைம் அடிக்கிறாங்களோ தெரியாது, சினிமா பாட்டு. டாக்டரில் வந்து நிற்கிறாங்க. அங்கெல்லாம் தாமரை குளம்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியாது. கேட்டு பார்ப்போம் மக்கள்கிட்ட. இங்கே உலவேந்திரங்கள் அப்படியே வந்து நிற்கிறாங்க. கீழே நெருப்பு சுடுங்க. இங்கே பொங்கல் பொங்குறாங்க பாருங்க. கொஞ்சம் நேரம் இருந்தால் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். கோயிலை போய் பார்த்துட்டு வரோம். முதலாவது அகஸ்தியர். இதான் இந்த அகஸ்திய ஸ்தாபனத்தில் இருக்கிற சிவலிங்கமும் நந்தியும் பாருங்கள். மூலஸ்தானம். இதில் பொங்கல். இந்த கிணறு இருக்கு. கிணத்துக்குள்ளே தண்ணி. இங்கே இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிக்கிறதுக்கு தண்ணியும் அதே மாதிரி கோயிலுக்கு வரார்கள் கால்கையையும் கழுவலாம். இதில் நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலை குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலை இருக்கான், ஆனால் ஒன்றும் செய்யாதான். இதுதான் எனக்கும் புரியல. அது என்ன கதை, முதல்ல இருக்கு ஒன்றும் செய்யாதுன்னா புரியலை. இங்கே வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த தாமரை காய் வந்து ஆகிறாங்க. யானை வெளி போட்டிருக்கு. யானை வருமா? தாமரை காய் யார் ஆகிற இருக்காங்க உங்ககிட்ட? தாமரை காய் உண்டு ஒன்று தாங்க தம்பி. என்ன சன்ன உடுப்பு தூக்கிட்டா நீங்கள் வந்து கைக்க மாட்டீங்களா? எங்கே 2 முதல்ல இருக்கா? தாமரத்தங்காய் உடைச்சா உள்ள வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே பச்சை கலரில் அந்த முளையம் இருக்கும். அது ரெண்டையும் தூக்கி போட்டுட்டு தான் சாப்பிடணும், இல்லாட்டி பச்சையாக கைக்கும். இப்போ இந்த பொடியங்களாம் சொல்லி தந்தோம். என்ன பேரா தம்பி உண்ட? டிவிகினேஷ். உண்டது திலக்ஷன். திலக்ஷன் என்ன ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். சரி, இப்போ நம்ம கால்கை மூத்த கழுவிட்டு போவோம். உங்களோட
அர்ச்சனை செய்யக்கூடிய இதுகள் எழுதுகிற போல இருக்குது. எழுதி போட்டு உங்களுக்கு இதில் காணிக்கை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். சரி, விபூதி எடுத்து பூச வேண்டியதான். இந்த அகத்தியர் கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தொன்மையானது. கூடிய சீக்கிரத்தில் வரும் நம்புகிறோம். அதுக்கு வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வரலாறு யாரும் சொல்லக்கூடிய ஆக்கள் இருந்தால் என்னோட தொடர்பு எடுத்துக்கிட்டு. சரி, நம்ம இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒரு சில கல்வெட்டுக்களை வந்து பார்க்க போகிறோம். அது வந்து ஆலயத்தை பின்பகுதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆலயம் இப்போ கட்டி கொண்டிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். அப்படியே இப்போ இந்த கோயில் வந்து கட்டி கொண்டிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பழமையான தொல்பொருள் விளங்கல அகத்தியர் வந்து இருந்த இடம் அங்கதான். அங்கதானா? நீங்க எங்க இருந்து வரீங்க? 58 தெரியும் நாங்க. தெரியுமா உங்களுக்கு? இதை பற்றி மேலும் எதுவும் தகவல் தெரிஞ்சா சொல்லுங்களேன். கொஞ்சம் தெரியும் நமக்கு, என்ன கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். அதெல்லாம் அகத்தியர் முனிவர் வந்து இருந்து அங்கதான் தீட்ட மாடு நடந்தா அந்த இப்ப நாங்க போன கோயில். சரி சரி. அதுல இதுக்கு பாருங்க, அந்த கல்வெட்டுலாம் இருக்கா? சரி, ஓகே, நன்றி. இங்க பாருங்க, ஒரு அழகான ஒரு பூஞ்சோலை மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளால தான் நாங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அகத்தியர் சுவாமி அவர்கள் வந்து இந்த இடத்துல வசிச்சதா அப்படி சொல்லி நம்பப்படுற ஒரு இடத்துக்கு. அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் இந்த பகுதியில் இருக்கிற வரலாற்று சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்களும் பார்ப்போம். எவ்வளோ பேசல இருக்கு. இது இந்த பகுதியில் காணப்படுற வரலாற்று தொல்பொருள் சின்னங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ என்னென்னு சொல்லி சரியான முறையில் வந்து எனக்கும் தெரியாது, அதனால் நானும் பிள்ளையாக சொல்லக்கூடாதுன்றதால உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிற ஒரு சில அந்த வரலாற்று தொல்பொருளான இடங்களை மட்டும், அந்த தொல்பொருள் சின்னங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் காட்டி கொண்டிருக்கிறேன். இதை பற்றின முழுமையான ஒரு வரலாற்று காணொலி நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பதிவேற்றும் பொழுது இதில் வந்து என்னென்ன வரலாறுகள் இருந்தது அதை பற்றின முழுமையான விளக்கங்களோட வந்து நான் உங்களுக்கு கட்டாயம் வந்து பதிவேற்றுவேன். இதெல்லாம் வந்து அருகி கொண்டு போகக்கூடிய ஒரு விடயம். நான் அறிந்த வகையில் இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் அகத்தியர் சுவாமிகளால் வந்து சித்த மருத்துவ கூடமாக வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படக்கூடிய ஒரு இடங்கள் தான். அதற்கு ஆதாரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்க்கக்கூடிய இந்த இடங்கள் இருக்குது தானே, இதெல்லாம் வந்து அந்த மூலிகைகள் அரைத்த ஒரு கல்வெட்டு, அந்த கல் படிவங்கள் தான் இதெல்லாமே. உண்மையாகவே நிறைய இருக்குங்க. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் மிஷின் வச்சு வெட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிற ஒரு பழமையான ஒரு தொல்பொருள் சின்னங்கள் தான் இங்கே. இதிலெல்லாம் பாருங்கள் நிறையவே இருக்குது கல்வெட்டு. நாங்கள் பார்ப்போம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில். என்னால் எதையுமே நிலையாக சொல்ல முடியாமல் இருக்கேன்னு சொன்னால் இந்த இதை பற்றின வரலாற்று காணொலிலாம் கூடிய சீக்கிரத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பதிவேற்றுவேன். நம்புவோம். நீங்களும் வந்து இதுக்கு ஆதரவு தந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியமாகும். எங்கள் வீடியோ பார்த்தா அப்படியே விட்டுறீங்க, யாரும் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா? 4 பேர் தெரிய பற்றினா தான் நான் ஆர்வமாக வீடியோ போடலாம். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த மருத்துவம், அந்த என்ன சொல்கிற அம்மி, அந்த மாதிரி அந்த அரைத்த கற்கள் தான் இது எல்லாமே இருக்குது. நிறையவே இருக்குது. கற்பலகைகள்னு சொல்லுவாங்க, அந்த அதெல்லாம் இருக்குது இதில். இந்த இருக்குது பாருங்கள், ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. நிறைய வந்து இதில் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு. இங்கேயும் தான் பாருங்கள், அதே மாதிரி இந்த பகுதியும் தான். ஸோ இதே மாதிரி இருந்து தான் அங்கே சிதைவடைச்சிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் இந்த காணொலியில். சரி, இனிமேல் இந்த பகுதியை பார்த்துட்டு அப்படியே போயிடும். இது வந்து ஓமகுண்டம் வளர்க்கக்கூடிய இடம். இது வந்து சிதைக்குள்ளான ஒரு சிவலிங்கம் அப்படியே வச்சு இன்னும் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சொன்னால் மிகவும் பழமையான ஒரு சிவலிங்கம் என்றபடியாக இதை வந்து ஒரு தொல்பொருள் சின்னம் இந்த பகுதியில் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இந்த பகுதியில் வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னவோ தெரியலை. இதை பற்றின வரலாற்று காணொலி நான் எடுக்கும்பொழுது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கோ அதை வந்து எந்த விதமான மறைவும் இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து வெளிப்படையாக சொல்லுவேன். அந்த நாள் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குது. அது பிறகு அப்படியே அகத்தியருடைய சிலை ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஆலயத்தை முன்பகுதியை பார்த்துட்டு இங்கேருந்து விடைபெறுவோம். இதெல்லாம் என்னன்னு தெரியுமாயா? மறந்துடுச்சு கல். தெரியல உங்களுக்கு. அது ஆரம்ப காலத்தில் சித்த மருத்துவ கூடமாக இருந்திருக்கு இந்த பகுதியிலலாம். அதுதான் அது சார்ந்த பல தொல்பொருள் சின்னங்கள் இருக்குது. அதை பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி, நாங்கள் வந்து இந்த பகுதியை எடுத்து விடைபெறலாம். இதுதான் இந்த பகுதியில் இருக்க அகத்தியருடைய மூலஸ்தான சிலை. சரி, சரிங்க, நாங்கள் வந்து போவோம். இந்த இதில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த செங்கல் கட்டுமானம் பழைய கோயில் மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லிங்கத்திலேருந்து அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த ஆலயத்திலேருந்து வரக்கூடிய அந்த பகுதியெல்லாம் இருக்குது. விரிவாக பார்ப்போம். என்ன இருந்தது சொல்லிட்டு போங்க. இங்கே என்ன இருந்தது? அகத்தியர்
அகத்தியர் இருந்தவராக மட்டும்தாங்க தெரியுது. அடுத்த தலைமுறைக்கு இங்கே என்ன நடந்தே தெரியுது இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே அழிக்கப்பட்டு திட்டமிட்டு மறைக்கப்பட்டனா நாங்கள்லாம் மறைக்கலை. இது தமிழர்கள் இதெல்லாம் இப்போ வெளிக்கொண்டுடலாம்ன்ற ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இடம்பெறுற ஒரு சில நிகழ்வுகள் வந்து பார்ப்போம். அதெல்லாம் அந்த வரலாற்றுக்கான வழி நான் எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஆத்தி மேலே இந்த நூலாம் விழுது ஆலங்காலம். சரி, இங்கே பார்த்தீங்க சொன்னால் அந்த பழைய கோயில் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? புரியுதா? இதில் வந்து அப்படியே அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இந்த பகுதியில் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சின்னா இன்னும் நிறைய விடயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கஷ்டம்தான். சரி, அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழமையான தொன்மையான இந்த ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் கங்குவலி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில் இருக்குது. அதோட இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புனர்நிர்மாணம் செய்து கொண்டிருக்காங்க. நான் வந்து இங்கே வரலாறு காணொலி சம்மந்தப்பட்ட தகவல் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதில் ஒரு ஐயா சொல்லியிருந்தார். என்னன்னு சொன்னால், என்னத்துக்கு எடுக்கிறீங்கன்னா சொன்னால் யூடியூப் சேனல் இல்லை தம்பி, உங்களை மாதிரி நிறைய பேர் வராங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ஆனால் அதில் எந்த ஒரு நன்மையுமே இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் சொன்னால், இந்த இவ்வளோ பழமையான தொன்மையான கோயிலை இன்னும் வந்து கட்டி முடிக்கலை அப்படிங்கும்போது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான், இந்த எல்லாருமே வராங்க, வீடியோ எடுக்கிறாங்க, இதால் எந்த பிரயோசனமும் இல்லை அப்படிங்கிறாங்க. பார்ப்போம், நம்ம முடிஞ்சால் இந்த இல்லத்தில் உண்மையான வரலாற்றையும் அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு நீங்கள் யாராவது பார்க்குறவங்க உதவி செய்யணும்னு சொன்னால் வந்து அதையும் நான் வந்து அடுத்த காணொலியில் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக வந்து சொல்கிறேன்னு சொன்னால், நான் இது யதார்த்தமாக வந்து தற்செயலாக உங்களுக்கு இந்த காணொலியில் நான் பதிவேற்றிருக்கிறேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த காணொலியில் இதை சம்மந்தப்பட்ட தகவல்களெல்லாம் முழுமையாக வந்து பதிவேற்றுவேன். பார்ப்போம், இங்கே உங்களோட ஆதரவு தான் தேவை முதலாவது. அப்போ தான் நான் வந்து இங்கே எடுக்கலாம். ஏன்னா என்னோடய இடத்துல இருந்து ரொம்ப தூரம் பண்ணபடியே நான் வந்து எடுக்கணும். பார்ப்போம் உங்களோட ஆதரவு எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட இந்த பகுதியிலையும் உங்களுக்கு நான் வந்து சுற்றி காட்டிடலாம்னு இருக்கேன் கோயில். நானும் மறைஞ்சு இந்த கோயில் கனகாலமாக இருக்குங்க கட்டுறதுக்கு அப்படியே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து எடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதேமாரி தான் இருக்குது. இதுதான் உண்டு. எங்கள் ஆட்கள் எந்தெந்த கோயில்களை வந்து கட்டி நிலைநிறுத்தணுமோ அந்தந்த கோயில்களை வந்து செய்கிறத மறந்துடுறாங்க. புதுசாக வர ஆலயங்களை வந்து கட்டுறதும் அதுகளை வந்து பராமரிக்கிறதுமா இருக்கிறாங்க. தவிர இருக்கிற பழமையான தொன்மையான கோயில்களை கட்டி எழுப்பணும், மக்கள் மத்தியில் கொண்டு போய் புகுத்தணும், அதில் வரலாறுகள் அடுத்த தலைமுறையை கடத்தணும் அப்படிங்கிறது வந்து அவங்க அப்படியே மறந்து போயிடுறாங்க. அது வந்து ரொம்ப யதார்த்தமாக போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே அது வந்து நிச்சயமாக மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. சரி, நாங்கள் இனிமேல் அப்படியே ஆழத்தை சுற்றி முன்பகுதியில் வந்துட்டோம். நம்ம நேரத்துக்கு எங்கேயும் ஒரு பொங்கல் பானல் முடிஞ்சு பூச முடிய வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். இங்கே பார்த்தீங்க சொன்னால் இப்போ சுவாமி வந்து இந்த அகதிய ஸ்தாபனம் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கு. நேரத்தை பார்த்தீங்க சொன்னால் அப்படியே 3:15 3:15 சாமியே வந்துடுச்சு இல்லத்துக்கு.